Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு முருகன் கோயில் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலோட பெயர் வந்து HOLITREE ஸ்ரீ பாலசுப்ரமணியர் டெம்பிள். இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா யூஷன்ல இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், என்ன MRT எடுக்கணும், என்ன பஸ் ஸ்டாப் நம்பர், எந்த பஸ் எடுத்தா இந்த கோயிலுக்கு போலாம்ன்ற டீடைல்ஸ் எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அப்புறம் கோயிலோட வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். நீங்க போய் அந்த டீடைல்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கலாம். இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அதை வந்து நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். இந்த கோவில் வந்து 1962வது வருஷம் ஒரு தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு கருப்பையான்ற ஒருத்தரோட கனவுல வந்துட்டு சாமி வந்திருக்கு. கான்பிரா ரோட்ல ஒரு இலந்த மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துக்கடியில சாமியோட படமும் ஒரு ராஜநாகமும் இருந்த மாதிரி அவர் கனவு கண்டிருக்காரு. அதிலிருந்து அடுத்த 4 நாள்லயே அவர் வந்துட்டு அங்க அந்த மரத்துக்கு கீழே விநாயகர், முருகர், அம்பாள் எல்லா சாமி படமும் வச்சுட்டு அவர் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறமா இத கேள்விப்பட்டு அவர் வர்க் பண்ண பிரிட்டிஷ் ராயல் நேவில இருந்து மீதி வர்க் பண்ற இண்டூஸ் எல்லாமே சேர்ந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துலயே வந்துட்டு அந்த பழைய கோயில் வந்து இருந்திருக்கு. அவங்க அதுக்கு அப்புறமா 1973வது வருஷமும் 1985வது வருஷம் வந்துட்டு இப்ப இருக்கிற சன்னதி இப்ப இருக்கிற கோயில் இருக்கிற இடத்துல வந்துட்டு அவங்க இடம் வாங்கி கோயில் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு கோயில் மாறி இருக்கு. இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலோட பெயர் தான் HOLITREE ஸ்ரீ பாலசுப்ரமணியர் டெம்பிள். இங்க வந்து ரொம்ப விசேஷமான பண்டிகை என்னன்னா பங்குனி உத்திரம் ரொம்பவே விசேஷங்க. அலகு குத்திட்டு வர்றது, காவடி எடுக்கிறது அவ்ளோ கூட்டம் வரும். சிங்கப்பூரின் எல்லாரும் இந்த கோயிலுக்கும் நம்ம பலசு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா முன் வீடியோல செட்டியார் கோயில்னு, அந்த கோயிலுக்கும் தான் வந்து செய்வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த கோயில் பத்தி மீதி வீடியோ பார்க்கலாம். நாங்க வந்து ஈவினிங் சாயரக்ஷ பூஜை அப்ப போயிருந்தோம். நாங்க போயிருக்கும்போது நட சாதிதான் இருந்தது. 6:30க்கு தான் பூஜை. கோயில் என்ட்ரியில வந்து நீங்க உள்ள ஏறின உடனே உங்களுக்கு வந்து உள்ள கோபுரம் வாசல் தாண்டி நம்ம உள்ள போனா மேல டாப் சீலிங்ல இவ்ளோ அழகா பெயிண்ட் வரைஞ்சிருந்தாங்க. ஒரு பாலமுருகன் நிக்கிற மாதிரியும் அறுபடை வீடு சன்னதி அறுபடை வீடுமே இங்க இந்த மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த கோயிலுக்கு வந்து எப்போ ஃபர்ஸ்ட் போனேன்னா நான் ஒரு பங்குனி உத்திரத்தப்ப தான் போயிருந்தேன். அவ்வளோ ரஷ் இருந்தது. அது நான் வந்து பார்த்துட்டு நான் பங்குனி உத்திரத்துக்கு எந்த கோயிலையும் அவ்வளோ ரஷ் இருந்து நான் பார்த்ததில்ல. இந்த கோயிலை தான் நான் அவ்வளோ பார்த்துருக்கேன். இதுதான் மூலவருடைய கோபுரம். மூலவர் சன்னதி. மூலவருக்கு பக்கத்துல இந்த பக்கம் மாரியம்மன், அந்தாண்ட வந்துட்டு முனீஸ்வரர் இருக்காரு. நம்ம நடுவுல நிக்கிறோம். கோயில் என்ட்ரி ஆன உடனே உள்ளார கோயில்ல வந்துட்டு கோபுரத்துல நீங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு ரைட் சைடு வந்துட்டு விநாயகர் சன்னதி இருக்கு. லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸ்ரீராமர் சன்னதி இருக்கு. இந்த நடுவுல இருந்து அந்த ஹாலை விட்டு நீங்க ஒரு அடி இறங்குனீங்கன்னா இங்க வந்து துர்க்கை அம்மன் பாருங்க. இதுதான் விநாயகர் சன்னதி. கருமாரியம்மன் சன்னதி. கோபுரத்துக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நம்ம என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் சைடு வந்துட்டு கிருஷ்ணர் சன்னதி இருக்கு. வாங்க பூஜை சாயரக்ஷ பூஜை ஆரம்பிச்சிச்சு. தீபாவளி பார்ப்போம் பிள்ளையாருக்கு. அடுத்து வந்து அடுத்துட்டு மூலவர் முருகன் சன்னதிக்கு போய் அவங்க பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதனால் பூஜையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து மறுபடியும் வீடியோ எடுத்தோம்.
இந்த பக்கம் மூலவருக்கு ரைட் சைடு வந்துட்டு முனீஸ்வர் சன்னதி இருக்குது. நம்ம கடைசியாக வந்துட்டு மூலவரை இன்றைக்கி சந்திக்கலாம், தரிசனம் பண்ணலாம் பாலசுப்ரமணியரை. இதுதான் மூலவர் சன்னதி. மூலவருக்கு இந்த பக்கம் வலது பக்கம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற லெஃப்ட் சைடில் வந்துட்டு மாரியம்மன் சன்னதி, ரைட் சைடு வந்துட்டு உங்களுக்கு முனீஸ்வரர் சன்னதி. இந்த கோயில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து 1985 வந்து இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக கும்பாபிஷேகம் வந்து 2018 தான் பண்ணாங்க. இது துர்க்கையம்மன் சன்னதி. முனீஸ்வரர் சன்னதியிலேருந்து நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா இது துர்க்கையம்மன் சன்னதி இருக்குது. அடுத்து பெரியாண்டிச்சி அம்மன் இருக்குது. அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு கருமாரியம்மன் சன்னதி இருக்குது. இது கோயில் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி 2 வருஷம் தான் ஆனனால பெயிண்ட் எல்லாம் அடித்து ரொம்பவே நல்லா இருக்கும் கோயில். இங்கே நல்லாவே ரெனோவேஷன் பண்ணியிருந்தாங்க. பெரியாண்டிச்சி அம்மன் சன்னதி. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வெளியில் வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நாகர் சன்னதி வச்சுருக்காங்க, நாகராஜர். அடுத்தது இந்த பக்கம் ஒரு புத்தர் சன்னதி. இங்கே இருக்கிற எல்லா ஹிந்து கோயிலுமே ரொம்ப காமன்ங்க. ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு புத்தர் சன்னதி வச்சு பக்கத்தில் வந்து நமக்கு காசி விஸ்வநாதர் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து காசி விஸ்வநாதர் தனியாக அந்த பக்கம் வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கிராஞ்சி கோயிலில் நம்மளே அபிஷேகம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கேயும் பண்ண முடியும். ஆனால் அர்ச்சனை டிக்கெட் வாங்கி தான் பண்ண முடியும், நம்ம நார்மலாக போய் பண்ண முடியாது. இதுதான் மூலவர். மூலவருடைய சாயரக்ஷ பூஜை தீபாவளி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலே வந்து கஜலக்ஷ்மி கோபுரத்தில், கீழே வந்து ஸ்ரீ ஹோலிட்ரீ பாலசுப்ரமணியர் சாமி. ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் சுப்பிரமணியன்றனால. நாங்கள் அந்த சாயரக்ஷ பூஜை தீபாவளினால அந்த தீபாவளி ஃபுல்லாகவே இதில் வீடியோ எடுத்திருக்கோம். அடுத்து வந்துட்டு விஸ்வநாதர் சன்னதி, ஸ்ரீ விஸ்வநாதர் சன்னதி, சிவன் சன்னதி. இது வந்து கோயிலில் என்ட்ரி ஆனோடனே நீங்கள் வந்துட்டு முருகன் கும்பிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா மாரியம்மன் சன்னதி இருந்து இல்லையா, அதுலேருந்து நீங்கள் மறுபடியும் வந்தீங்கன்னா இங்கே வந்து சிவன் சன்னதியும் ஸ்ரீ விஷாலாட்சி சன்னதியும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து சிவபெருமானையும் விஷாலாட்சியும் சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி வந்தீங்கன்னா ஐயப்பன் சன்னதி இருக்குது. ஐயப்பனுக்கு வெளியில் சின்னதாக ஒரு சின்ன பிள்ளையாரும் இந்த பக்கம் கருப்பரும் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. சிங்கப்பூர்லேயே பெரிய ஆஞ்சநேயர் எங்கே இருக்குனிங்கன்னா இந்த கோயிலில் தாங்க இருக்குது. பாருங்கள், நல்லா ஆஞ்சநேயர் வந்து நல்லா பெருசாக இருப்பார். இங்கே நம்ம ஊர் நாமக்கல் ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இங்கே பெரிய சிலையாக தான் இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதி.
அடுத்து இந்த பக்கம் நவகிரக சன்னதி இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பைரவர் சன்னதி. பைரவருக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து அதே பூஜை பண்ணாங்க. அந்த தீபாவளினா நீங்கள் பார்க்குறது இப்போ அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தீபாவளி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் லைட் ஆன் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தரிசனமாக இருந்திருக்கும். இப்போ எல்லா சாமிக்கும் பாருங்கள். அடுத்துட்டு மகாதீபம். இன்றைக்கி அஷ்டமின்னு நினைக்கிறேன், அதனால் நிறைய பேர் வந்து தேங்காயில் தீபம் போட்டிருந்தாங்க. அடுத்துட்டு நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதியில் மேலே வந்துட்டு 7 குதிரையோட சூரிய பகவான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த இது வடிவமைச்சிருக்காங்க. நவகிரகத்துக்கு மேலே கோபுரமாக தேரோட்டுற மாதிரி சூரிய பகவான் அந்த இது இருக்கிற மாதிரி. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோலேயே தெரியும், நவகிரகத்துக்கு நேராக பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த ஐயப்பன் சன்னதி, சிவன் சன்னதி இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு உள்ள என்ட்ரி. இது வந்து இந்த ஹோம் சரவணபவா இந்த கோலம் வந்து நமக்கு மேலே சீலிங்கில் இந்த மாதிரி வரைஞ்சி எல்லா ராசி கட்டமும் வர மாதிரி உங்களுக்கு வந்து இது பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸில். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு சீலிங்கில் நம்ம பெரிய முருகர் ஒன்று பார்த்துருப்போம் வரைஞ்சதை, வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. நாங்களும் கிளம்பிட்டோம் இருந்து கும்பிட்டுட்டு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதான் 360 டிகிரி உங்களுக்கு வந்துட்டு கோயிலோட சன்னதியோட வியூ இது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிற மற்ற கோயிலையும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த கோயிலுக்கு மறுபடியும் போகும்போதெல்லாம் எல்லா கோயிலும் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், கோபுர தரிசனம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.